ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மகாலயபட்ச காலத்தில் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள், முன்னோர் ஆசியை பெற்றிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த மகாலயபட்ச காலத்தில் இருந்து இந்த மகாலய அமாவாசைக்கு நிறைய பரிகாரங்கள் பதிவுகள் போட்டிருக்கோம். அதையெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இரண்டே இரண்டு தான். இது எளிதாக உங்க முன்னோர்களின் ஆசியை பெற்றுக் கொடுக்கும், உங்க முன்னோர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும் ஒரு அற்புதமான 2 பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இத நீங்க எளிதா நினைக்காதீங்க. இத ஒரு சின்ன விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும். நிச்சயமா உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த முன்னோர்களின் ஆசி கண்டிப்பாக சென்று சேரும். அது என்னன்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சொன்ன மாதிரி மகாலயபட்ச அமாவாசை அன்று ஆண் பிள்ளைகள் இல்லாத தாய் தந்தைக்கு பெண் பிள்ளைகள் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அதற்கு ஒரு தெளிவான பதிவு போட்டிருக்கோம். கண்டிப்பா பாருங்க. அதே போல மற்ற பதிவுகளையும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த பதிவுகளையும் பாருங்க. முக்கியமாக மகாலய அமாவாசை அன்னைக்கு 4 காய்கறிகள் செஞ்சாலே போதும். 1008 காய்கறிகள் சமைத்ததற்கு சமம். அதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு. அந்த பதிவையும் பாருங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2யுமே நான் எண்டு கார்ட்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க வீவர்ஸ். மகாலயபட்சம் அப்படின்றது அந்த 15 நாட்கள் பித்ருலோகத்திலிருந்து நமது முன்னோர்கள், நம்ம முன்னாடி வாழ்ந்த அந்த பெரியோர்களின் ஆத்மா பூமிக்கு இறங்கி நம்முடன் தங்கியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய அந்த சிரார்த்த கடமைகளை அவங்க எதிர்பார்த்து நமக்காக காத்து கொண்டிருப்பார்களாம். அவர்களுக்கு உரிய அந்த தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் எவர் ஒருவர் செய்கின்றார்களோ அவங்களுக்கு அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது நிச்சயமாக மனமாற வாழ்த்திவிட்டு செல்வார்கள். ஆசீர்வாதத்தையும் தந்துவிட்டு செல்வார்கள். உங்க வீட்ல தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக நடத்துவதற்கு அவங்களின் அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். உங்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும். அதே போல இந்த 2 காரியங்களையும் நீங்க செய்ய மறக்காதீங்க. இது அமாவாசை அன்னைக்கு தான் செய்யணுன்றது கிடையாது. இந்த மகாலயபட்ச காலம் முழுவதுமே நீங்க செய்யலாம். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம் தான் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது. இந்த காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது நெறைய பேர் சும்மா எளிதான ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே தெரியும். அத எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். முன்னோர் சாபத்தை நீக்குவதற்கும் சரி, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் போக்குவதற்கும் சரி, இந்த காகத்திற்கு நீங்க தொடர்ந்து சாப்பாடு வச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல அந்த காகத்திற்கு நீங்க என்ன வச்சா அது உங்கள தோஷத்தையும், அந்த முன்னோர் சாபத்தையும் போக்கும் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அதனால காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. கண்டிப்பா நீங்க அத செஞ்சு பாருங்க. இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு இதுவரைக்கும் வைக்காதவர்கள் கூட இனிமே வைங்க. இந்த மகாலயபட்ச அமாவாசை வர இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றது. அதனால கண்டிப்பா அந்த காகத்திற்கு உங்களால முடிஞ்ச சாப்பாடோ, பிஸ்கட்டோ, தண்ணீரோ, அரிசியோ, நெல்மணிகளோ என்ன உங்களால குடுக்க முடியுமோ அத கண்டிப்பா குடுங்க. உங்க முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சனி தோஷங்கள் நீங்கும். இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த சனி பகவான் ரொம்பவே சந்தோஷமடைந்து, அவரது அந்த தோஷ பலன்களை, அங்க கெடு பலன்களை கண்டிப்பாக நீக்கிக் கொள்வார். அதேபோல இந்த காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ஒரு தானம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தானம். ஏற்கனவே அதுவும் ஒரு பதிவு போட்டிருக்கோம். இந்த தானங்களை செய்தால் 10 தலைமுறைகளுக்கும் அந்த பலனும், புண்ணியமும் போய் சேரும் அப்படின்னு கண்டிப்பா அந்த வீடியோவையும் போய் பாருங்க. முக்கியமான தானங்கள் அத முடிந்தவர்கள் அத செய்யுங்க. முடியாதவர்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த மனிதர்களுக்கு அந்த தானத்த செய்யுங்க. உங்களால ஒரு நாளைக்கு ஒருவருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்க முடியும் என்னால அப்படின்னா, அதையும் தாராளமா செய்யலாம். ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். பழங்கள் வாங்கி தானம் செய்யலாம். அரிசி, பருப்பு வாங்கி தானம் செய்யலாம். உங்களால என்ன முடியுமோ அந்த தானங்களை செய்வதற்குரிய காலமாகவும் இந்த மகாலயபட்ச காலமும், அந்த மகாலய அமாவாசையும் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது. தானங்கள் செய்யணும் முதல்ல. உங்க முன்னோர்களை நினைத்து அவங்க பேரை சொல்லி நீங்க ஒரு ₹10 செலவு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது ₹100 ₹1000 உங்களுக்கு அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அதனால முடிந்த வரைக்கும் நீங்க தானம் செய்யுங்க. இதுவரைக்கும் செய்ய முடியாதவர்கள் இனிமேல் செய்யுங்கள். ஏன்னா அந்த முன்னோர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க அவங்கள நினைச்சு நீங்க கொடுக்கக்கூடிய தானத்தை அவங்க பெருசா நினைப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம பேரை சொல்லி நம்மளுக்காக தானம் செய்றாங்க. அவங்க நல்லா இருக்கணும்.
இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்க தானம் செய்ற நிலைமையில இருக்கீங்க. இன்னும் 100 பேருக்கு அடுத்த வருடத்திற்குள் தானம் செய்யக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நிச்சயமா உங்க முன்னோர்களின் ஆத்மா அதற்கு உதவி செய்யும். அதனால கண்டிப்பா இந்த மகாலய பட்ச காலத்திலும் சரி, மகாலய அமாவாசை அன்னைக்கும் சரி, முடிந்த வரைக்கும் தானம் செய்யுங்கள். தானம் அப்டின்னா சும்மா வர்றவங்க போறவங்க குடுக்காதீங்க. உண்மையா அந்த தானம் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கணும். அவங்களுக்கு அது பயன்பட வேண்டும். நீங்க குடுத்துட்டு போவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் அத தூக்கி போட்டுருவாங்க. அந்த மகிமை அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம "பாத்திரம் இருந்து பிச்சையிடு" அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தேவைப்படுறவங்களுக்கு அதன் அருமை தெரிந்தவர்களுக்கு தானம் செய்யுங்கள். அதுதான் உண்மையான தானம். இது மாதிரி பல பதிவுகள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.